பாதுகாக்கும் சட்டம்ன்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் உள்ள பிரிவு 100 பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்டத்தில் குறிப்பாக இந்த பிரிவில் பெண்களுக்கான ப்ரைவேட் டிஃபென்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில செனாரியோஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த செனாரியோஸ் கீழே ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவள் கொலையே செய்து விட்டாலும் அவள் கொலையாளியாக கருதப்பட மாட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன சினாரியோஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஒரு பெண்ணை கொலை செய்யும் நோக்கத்திலோ அவளுக்கு கொடுங்காயம் விளைவிக்கும் நோக்கத்திலோ அவளை ரேப் செய்ய வேண்டும், அல்லது கிட்னாப் பண்ணணும், அடைச்சி வைக்கணும், ஆசிட் அட்டாக் பண்ணணும், இல்லை இயற்கைக்கே புறம்பான பாலியல் வன்புணர்வுக்கு அப்பெண்ணை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைத்து ஒரு நபர் தாக்க வரும் நேரத்தில் அந்த பெண் தன்னை பாதுகாத்துக்கணும், ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காக எதிர்பாராத விதத்தில் ஒரு உயிரிழப்பு நேர்ந்துட்டாலும் சரி, இல்லை தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கே அவள் ஒரு கொலையே செய்தாலும் இந்த பிரிவின் கீழ் குறிப்பிட்ட இந்த சினாரியோவின் கீழ் ஒரு கொலை அங்கே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் கொலையாளியாக ஆக மாட்டாள், கொலை தண்டனைக்கும் அவள் உட்படுத்தப்பட மாட்டாள். இருந்தாலும் விசாரணை செய்த பிறகு அந்த பெண்ணை விடுதலை செய்வார்கள். இதை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி இருக்க நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பெண்களும் குழந்தைகளும் ஒரு வல்னரபிள் குரூப்ஸாக தான் நம்ம இது வரைக்கும் அந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா பெண்களும் குழந்தைகளும் எளிதில் பாதிக்கப்படுபவர்கள். அதிகப்படியான சட்டங்கள் இவங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இருந்தாலுமே இன்று வரையிலும் பெண்களையும் குழந்தைகளையும் நம்ம வல்னரபிள் குரூப்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா விக்டிம்ஸாக மாறிடுறாங்க. ஸோ இவங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் குறிப்பாக இந்த பிரிவு ரொம்பவே முக்கியமான பிரிவு. நான் கண்டிப்பாக இந்த பிரிவை எடுத்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவை நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சட்டம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணை பாதுகாக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வகையில் தான் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்ற தலைப்பில் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டினியூஸாக இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். வீடியோஸ் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிற ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்துக்கலான்ற அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும். இப்படி நம்ம பாதுகாத்துக்கணுன்னா நமக்கு என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணுன்ற ஒரு விழிப்புணர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்ப்போம். Until then, it's bye from Radha. Bye bye.